ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெட்டி வேரை கட் பண்ணி தான் மாலை பண்ணுவாங்க. ஆனால் கட் பண்ணாமல் அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஈஸியாக மாலை கட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ரோஜாப்பூ மாலை பண்ணுறப்ப உள்ள ரோஜாவை வச்சு வெளியில் நூலால் கவர் பண்ணி மாலை பண்ணுவாங்க. அதே மெத்தடு தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அது பட்டம் விடுற நூல், அதாவது ஸ்ட்ராங்கான நூல் இருக்கும், அந்த நூலை பயன்படுத்திக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு கோல்டன் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ஷைனிங்கான நூலை கூட, அதாவது ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்துகிற நூலை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அழகாக இருக்கும். ரோஜா மாலைக்கு பண்ணுற மாதிரி ஷைனிங்கான இது மாதிரி நான் அதே மெத்தட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். மாலையை ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம், அதாவது கோர்க்க போகிறோம். மாலையை கோர்க்கறதுக்கு அதே மாதிரி பட்டம் விடுற நூலில் நம்ம கோர்த்து உள் வழியாக எடுக்கணும். நம்ம உள்ள நூல் கோர்த்தோன்னுன்றது தெரியக்கூடாது. அப்படியே பிட்டு பிட்டாக பாதி பாதியாக எடுத்து கோர்த்துட்டு வாங்க. இது மாதிரி டிசைனில் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஒன் சைடு கோர்த்தது மாதிரியே அகைன் ஒரு வாட்டி நீடலா நூல் எடுத்து கோர்த்து அடுத்த சைடும் கோர்த்து கொண்டு வாங்க. வேர்னால அகைன் அதாவது 1 வீக்குக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணதான் அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அதோட ஸ்மெல் வந்து நல்ல ஒரு பக்திமயமான ஸ்மெல்லு. நெகட்டிவ் எனர்ஜியா போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ள வச்சு எப்பவுமே கமகமான மனமா இருக்கும். அதனால நீங்க பூஜை அறையில போடலாம், இல்லாட்டி விளக்குக்கு போட்டு வைக்கலாம், இல்ல நிலவாசல் நிலமாலை மாதிரி செஞ்சு தொங்க போடலாம். வீடு எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியா கமகமான மணக்கும். Thanks for watching.